இந்த வெபினார்ல வந்து நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது வித் டீப் லேர்னிங்ன்ற கான்செப்ட் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க அப்ளிகேஷன்ஸ் இந்த சாட் ஜிபிடி, டீப்சீக், ஸோ இந்த மாதிரி எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸில் இருக்க எல்லா டெக்னாலஜிஸும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு ஹியூமன் லைக் இன்டெலிஜென்ஸை வி ஆர் கோயிங் டு சிமுலேட் கரெக்டாக. ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஹியூமன் காக்னிஷன். தென் இந்த இந்த வெபினார் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் யாருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பேசிக் பைத்தன் ஐடியா இருக்கலாம், இல்லைனா மிஷின் லேர்னிங்கில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் டீப் லேர்னிங் சைடும் கவர் பண்ணணும், பட் பேர் டு ஸ்டார்ட்ன்ற ஐடியா இல்லைனா இந்த நீங்கள் வெபினார் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஏஐல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வெபினார் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக. அதாவது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் 4 திங்ஸ் தான்: லேர்னிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த 4 திங்ஸ் தான் வந்து இட் செப்பரேட்ஸ் அ ஹியூமன் ஃப்ரம் அ மிஷின். ஸோ வாட் இஸ் லேர்னிங்? லேர்னிங்ன்ற சென்ஸ் என்னன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம கேதர் பண்ற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. ஒரு ஹியூமன், ஓகே, ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பேபி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபயரை பார்க்கும்போது அது அதோட டேஞ்சர் தெரியாது. அது தொட்டு பார்க்கும்போது அதுல இருந்து உணர்ற அந்த ஹீட்டால இட் இஸ் லேர்னிங். இந்த மாதிரி லைட் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தொடும் போது சுடும் அப்படின்னு. ஸோ லைக் தட் மிஷின் கூட ஒரு டைம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஒரு ஆப், ஒரு மியூசிக் ஆப் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த மியூசிக் ஜான்ரா, எந்த கண்டென்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக காட்டும். ஓகே, சஜஷன்ஸ், ஆட்டோ பிளே எல்லாமே வந்து நீங்கள் கேட்குற மியூசிக்கு ஏற்ற மாதிரி அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நான் ட்ரெண்டில் இருக்க பாட்டு மட்டும் 2 கேட்டேன்னா எனக்கு அடுத்த பாட்டை வந்து ரீசெண்டாக எமர்ஜ் ஆன பாட்டு தான் வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி மியூசிக் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் ரீசனிங். ரீசனிங்ன்ற சென்ஸ் என்னன்னா, நான் சொல்ற ஒரு பதில், ஓகே, நான் கொடுக்குற ஒரு பதிலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு பதிலாக இருக்கட்டும், அது கரெக்டா தப்பா, கொடுக்கலாமா வேணாமா, ஓகே, நம்மளோட ஆன்சரை அகெயின் ஒரு கொஷின் மார்க்குக்கு சப்ஜெக்ட் பண்ணுறது தான் இந்த ரீசனிங். ஓகே. ஸோ ஒரு கொடுத்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அதை இன்னும் கொடுக்கணும், இல்லை அந்த ஆன்சர் தப்பாக இருந்தால் பேக் போயிட்டு அகெயின் கரெக்டான ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே. இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் மிஷினில் கொண்டு வரதுனால ஏஐன்ற சென்ஸில் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட் பார்க்குறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் வந்து அதிகமாக பார்க்கலாம் கேலண்டர் ஆப்ஸ். ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஓகே, உங்ககிட்ட ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஒரே நாளில் 2 ஈவெண்ட் வருது. ஒரு மேரேஜ் ஈவெண்ட் ஒன்று வருது, ஒரு ஆஃபீஸ் ஈவெண்ட் ஒன்று வருதுன்னா கூகுள் கேலண்டர் வந்து ஃபர்ஸ்ட் எதை ஹைலைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஈவெண்ட்டை தான் ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகே. ஸோ இந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து சஜஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ இந்த இடத்துலயே வந்து ஏஐ அதிகமாக வந்து நம்ம யூஸ் பார்க்குறோம். ஓகே, ரியல் லைஃப்பில். ஸோ ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், ஓகே, அது ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற சொல்யூஷன் எது? ஓகே, ஒரு ப்ராப்ளம்க்கு என் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், பட் கரெக்டான சொல்யூஷன் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளோட கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லொக்கேஷன், ஒரு டார்கெட் டெஸ்டினேஷன் செட் பண்ணிங்கன்னா அதுக்கு மல்டிபிள் பாத் வேஸ் காட்டும். ஓகேவா? சில ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்கும், சில ரூட்டில் வந்து டைம் அதிகமாக இருக்கும் பட் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டிராஃபிக் ஹெவியாக இருந்தாலும் மைலேஜ் கம்மியாகும்னு சொல்லிட்டு அந்த ரூட்டு காட்டும். சில ரூட்டில் வந்து டோல் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரே ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் அதில் பெஸ்ட் சொல்யூஷன் எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே. தென் டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னது? ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டீங்க, ஓகே, பட் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வரான். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பைத்தன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜாவால இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அவர் எது சூஸ் பண்ணணுன்றது அவரோட முடிவு தான். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு ஏஐ ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்னா ஒன்று கரியர் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வந்து எது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற சென்ஸில் கவர் பண்ணோம். இல்லைனா எந்த சப்ஜெக்டை வந்து என்னால் ரொம்பவே ஷார்ட் டைமில் கற்றுட்டு மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் அட் அ டைம் கற்றுக்க முடியுமான்றதை செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவல் ரியல் லைஃப்பில் இந்த கான்செப்டை அப்ளிகேஷன் வைஸ் எங்கே கவர் பண்ணுறோம்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் தான் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கோட கண்டிஷன்ஸ் பொறுத்து ஸ்பீடை ஏற்றணுமா இறக்கணுமா, ஸோ அதோட ஆக்ஷனை அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம்னா இந்த டிசிஷன் மேக்கிங் கான்செப்டில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஓகே, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு வெல் பில்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ ஷாப். ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் என்னோட ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் தரப்போகுது. ஓகே, ஸோ நான் டீ கேட்டால் எனக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டீ போட்டு கொடுக்குது, இல்லை ஒரு காஃபினா காஃபி. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். இப்போ இதில் கண்டிஷன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு வெதர் வந்து நான் சொல்ல போகிறேன் டேரெக்டாக, இல்லை கிளைமேட் ஹாட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். கிளைமேட் ஹாட்டாக இருந்தால் எனக்கு ஒரு லெமன் ஜூஸோ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ போட்டு தரோம். ஓகே, தென் கிளைமேட் கோல்டாக இருந்தால் ஒரு டீயோ காஃபியோன்ற மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு பெவரேஜ் போட்டு தருது. ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த கண்டிஷன் நான் வந்து ஒரு ரிசல்ட் தர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். இது ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். பட் இதில் நான் ஏஐ கொண்டு வரணும், எப்போ கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக. இப்போ சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம ஆளுங்கன்னா சம்மர் டைமில் தான் வந்து டீ குடிப்பாங்க, சுட சுட டீ, நல்ல குளிர்த்துற வெயில்ல. ஸோ சில பேருக்கு வந்து நல்லா ஃபுல் ரெய்னி சீசனில் தான் வந்து ஜூஸ் குடிக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட ப்ரெஃபரன்ஸை அந்த ஏஐ வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக் டேட்டா வச்சு, ஓகே, அவங்க டைம் லைன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் தரணும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு கமாண்டு கொடுக்கறது கிடையாது. ஓகே, கமாண்டு கொடுக்குறோம். என்ன கமாண்ட்னா எனக்கு ஒரு ட்ரிங்க் வேணும். ஓகே, ஸோ அந்த ஏஐ வந்து கெஸ் பண்ணணும். ஸோ இவரோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்கு, இப்போ கிளைமேட் இப்படி இருக்கு, ஸோ இவருக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஒரு ஏஐயோட சென்ஸ் என்னன்னா ஒருத்தரோட வேலையை ஈஸியாக்குறதுன்ற சென்ஸ் தான் வருது, தவிர அதை ரெடியூஸ் பண்றது கிடையாது. எப்படி ரெடியூஸ் பண்றது கிடையாதுன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை ஆக்மெண்ட் தான் பண்றோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலுக்கும், ஓகேவா, ஒரு மிஷின் லேர்னிங் மாடலுக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்ல லேர்னிங் இருக்காது, பட் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலில் லேர்னிங் இருக்கும். ஸோ ஒரு கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகும். ஓகே, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரூல் பேஸ்டு. ஓகே, இஃப் எல்ஸ், ஸோ இந்த கண்டிஷனுக்கு இது ரிசல்ட், இந்த கண்டிஷனுக்கு இது ரிசல்ட், இது ரெண்டுமே இல்லைன்னா இன்னொரு ரிசல்ட். பட் ஏஐல என்னன்னா பேட்டர்ன் பேஸ்ட். ஸோ உங்களோட பேட்டர்ன்ஸை அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸில் ட்ரெயின் ஆகிட்டு தென் எனக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஜென்ரலாக எங்கே பார்க்குறோம் அப்படின்னா இந்த கிரட் ஆப்ஸு, டேஷ்போர்ட்ஸு, தென் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங், இதில் தான் இந்த ரூல் பேஸ்ட்டை வந்து நம்ம அதிகமாக கவர் பண்ணுறோம். ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எங்கே கவர் பண்ணுறோம்னா ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், சாட் பாக்ஸ், இதெல்லாம் நம்ம அதிகமாக கவர் பண்ணுறோம். ஸோ ஏஐ டெக்னிக்ஸ். ஸோ ஏஐன்ற சென்ஸ் என்னன்னா அது வந்து ஒரு அம்ப்ரலா டேர்ம். ஓகே, அது வந்து ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்ன்ற சென்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஒரு மிஷினுக்கு வி ஆர் கோயிங் டு ட்ரெயின். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு ஏஐ தான் இந்த மிஷின் லேர்னிங் நம்ம சொல்றோம். ஏன் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து
அல்கரிதம்ஸ் யூஸ் பண்ணுற அல்கரிதம்ஸ் வந்து டிசிஷன் ட்ரீ இருக்கும், எஸ்விஎம்ஸ் இருக்கும், தென் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையர், ரிக்ரெஷன், ஓகேவா, சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் மாடல்ஸ் இருக்கு. ஓகே, ஒன் செகண்ட், ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. சார் ஏன்னு தனியாக படிக்கணுமா இல்லை எல்லாமே எம்எல்ல இன்க்ளூடா? எம்எல் படித்தா மட்டும் போதுமா? ஓகே, ஏஏன்றது இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் டேர்ம், ஓகேவா. இன்ஜினியரிங்கில் வந்து சிஎஸ்சி இருக்குது, ஐடி இருக்குது, இஎன்ஐ இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஏன்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், ஒரு பெரிய அம்ப்ரலா டேர்ம். அது கீழே தான் இந்த மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் ஏஐ பற்றி படிக்கணும், ஏஐயில் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் மிஷின் லேர்னிங் கவர் பண்ண பிறகு நீங்கள் டீப் லேர்னிங் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸோ இன்னும் டேர்ம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், புது 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 கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தனியாக ஒரு டேர்ம் கவர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் ஒரு மிஷின் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ கேன் நோட்ஸா? ஓகே சார், நான் லாஸ்ட்டாக இந்த செஷன் முடியும் போது நான் கவர் பண்ணுறேன் நோட்ஸ் என்னென்ன கவர் பண்ணலான்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஏஐ டெக்னிக்ஸில் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான, ஓகே சார், யூடியூப் வீடியோஸும் ஓகே, காம்ப்ளெக்ஸான மாடல்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூரல் நெட்ஒர்க்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், CNN, தென் லார்ஜ் டேட்டா செட்ஸ். மிஷின் லேர்னிங்கில் வந்து நீங்கள் கவர் பண்ணுற டேட்டா செட் வந்து ஆல்ரெடி லார்ஜ் தான், பட் டீப் லேர்னிங்கில் அதை விட லார்ஜர் டேட்டா செட்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, மிஷின் லேர்னிங்கில் நம்ம வந்து பில்ட் பண்ணுற மாடல்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டான பிசியில் ரன் பண்ணலாம்னா, டீப் லேர்னிங் மாடல்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஹை அண்ட் பிசி இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்குன்னு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜிபியூஸுக்காக. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்து டீப் லேர்னிங் வந்து நல்லாவே ரன் பண்ணும். ஓகே, மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் ஒரே ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபீச்சர் செலெக்ஷன். ஃபீச்சர் செலெக்ஷன்ன்றதை வந்து இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டேட்டாலேருந்து நம்ம ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த மிஷினுக்கு ரிசல்ட்டை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரது தான். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற டேட்டா செட் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ப்ராப்பர்லி லேபிள்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பர்லி லேபிள்டுன்ற சென்ஸ் என்னென்னா ஒரு டேட்டாவும் என்ன டேட்டா அதுக்கு என்ன ரிசல்ட்டுன்றதை தெளிவாக கொடுத்துருப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல்ன்றது என்னன்னா ஒரு குழந்தை மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து என்ன சொல்லித்தரீங்கன்னா வந்து ஒரு கூட நிறைய ஆப்பிள், ஒரு கூட நிறைய ஆரஞ்சு, ஒரு ஆப்பிளையும் அந்த குழந்தைகிட்ட காட்டி இதுதான் ஆப்பிள்னு சொல்லிடுறீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கூட எடுத்து ஒரு ஆரஞ்சும் காட்டி இது ஆரஞ்சுன்னு காமிச்சு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தைகிட்ட எது ஆப்பிள் எது ஆரஞ்சுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடும். கரெக்டா, மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் மெஜாரிட்டி கரெக்டாக சொல்லும். ஸோ அதுதான் வந்து இந்த சிம்பிளான மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸ்ட் டிசிஷன் எடுக்கிறது தான் நம்ம மிஷின் லேர்னிங்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன்ற சென்ஸ் என்னென்னா நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டா, ஓகேவா, நீங்கள் ஒரு மிஷினில் வந்து ட்ரெயின் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து ஒரு கார் டேட்டா காமிச்சிருப்பேன், இந்த CSV ஃபைல். இதில் வந்து மல்டிபிள் மேனுஃபேக்சரர்ஸ், மல்டிபிள் மாடல்ஸில் இருக்க கார்ஸ் இருக்குது. ஸோ ஒரு காரும் என்ன மேனுஃபேக்சரர், எந்த மாடல், என்ன டைப்ன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில செல்ஸில் வேல்யூ இருந்திருக்காது, சில செல்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேல்யூஸ் ஸ்வாப் ஆகிருக்கலாம், வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை நான் வந்து டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேட்டாவை நான் க்ளீன் பண்ணணும், மிஸ்ஸிங் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணணும்,
நார்மலைஸ் பண்ணணும். தென் டேட்டாவோட ஃபார்மேட்டை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் இல்லைனா இந்த டேட்டா இருக்க செல்ஸ் ரெக்கார்ட்ஸே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா இன்அக்யூரசிஸ் கொடுக்கும். ஓகேவா, கரெக்டான வேல்யூஸ் கொடுக்குறதுல பர்சன்டேஜ் லெவல் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேட்டா எடுத்துட்டோம். அந்த மிஷின் லேர்னிங் மாடலை செலக்ட் பண்ணணும். ஸோ மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டைப்ஸில் இருக்குது. ஓகே, பேஸ்ட் ஆன் வெதர் இட் இஸ் சூப்பர்வைஸ்டா அன்சூப்பர்வைஸ்டான்ற பொறுத்து. ஓகே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் மாடல்ஸ் இருக்குது, ரெக்ரெஷன் மாடல்ஸ் இருக்குது, டிசிஷன் ட்ரீஸ், தென் பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்கிரிதம். இந்த மாதிரி வந்து சிம்பிளான அல்கிரிதம்ஸ் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஸோ ஒரு மாடல் ரெசன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது கரெக்டாக ஒரு அல்கிரிதம், ஒரு சம் லாஜிக் இருக்கிற ஒரு ஹியூமன் பிரெயினோட ஒரு பார்ட்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாடல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, டேட்டா செட் இருக்குது, தென் மாடல் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் த மாடல் பேஸ்ட் ஆன் த டேட்டா செட். ஓகே, ஸோ எப்படி ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ஃபீச்சர்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி மிஷினுக்கு கொடுத்துருப்பீங்க, அதாவது இதெல்லாம் ட்ரெயின் பண்ணணும். 1 செகண்ட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்வி டேட்டாவில் வந்து நான் இந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன். இதில் இந்த மேனுஃபேக்சரர் அண்ட் மாடல் இதை நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே, பட் டைப் நான் கொடுக்க மாட்டேன். என் மிஷின் வந்து கரெக்டாக BMW 535iன்னு கொடுத்தா எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கணும்னா மிட் சைஸ்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ட்ரெயின் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் என் மிஷினுக்கு கொடுக்குற டேட்டாவை நான் வந்து 70-30 ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஓகே, ஸோ டெஸ்ட் ட்ரெயின் டேட்டா செட்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ண டேட்டாவில் 70% டேட்டாவை நான் ரிசல்ட்டோட கொடுத்துட்றேன். ஸோ மேனுஃபேக்சரர், மாடல், டைப், இந்த மேனுஃபேக்சரில் இந்த மாடல் தான் அது இந்த டைப்புன்னு சொல்லி கொடுத்துட்றேன். பட் ரிமைனிங் 30% டேட்டாவில் நான் அதோட டைப்பை கொடுக்கல, வேறு மேனுஃபேக்சரர் மாடல் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஒரு கன்க்ளூஷன், ஒரு ரிசல்ட் கொண்டு வருது. தென் நான் டைப் டேட்டாவை கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து அதோட அக்யூரேசியை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற மாடல்ல இருந்து எடுக்கிறது தான் இந்த ட்ரெயின்டு டேட்டா. ஓகே, ஸோ ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு டேட்டாலேருந்து எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் அதோட அக்யூரேசி லெவல். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு அக்யூரேசி, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே ஒரு மிஷின் வந்து 100% ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஏன் 100% ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னா, ஸோ வேல்யூஸ் வந்து டைரெக்டாக இம்ப்ளிகேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதோட அக்யூரேசி லெவல் பிலோ 100% இருக்கலாம், பட் அபவ் 80% இருந்தால் இட் இஸ் பெட்டர். ஸோ அந்த 80% இல்லை, எனக்கு ஒரு 60-30 தான் தருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஹைப்பர் பாராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ வந்து என்னோட மாடலுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன். ஓகே, அந்த மாடல் ட்ரெயின்டு மாடலாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் அக்யூரசி ப்ரொவைட் பண்ணுதான். அதுலேருந்து நான் என்னோட இன்ஃபரன்ஸ், அதாவது ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த சிஎஸ்வியில் இல்லாத டேட்டாவை நான் ப்ரொவைட் பண்ணாலும் அது எனக்கு ரிசல்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா என் மாடலுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, அது இருக்க பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபரன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறதுனால எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் நான் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃப்ரண்ட் எண்டை நீங்கள் வந்து இந்த மாடலோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்ட் வழியாக ஒரு யூசர் ஃபார்ம் டேட்டாவில் எனக்கு வந்து மேனுஃபேக்சரர் அண்ட் மாடல் கொடுத்தா எனக்கு ரிசல்ட்டில் அதோட டைப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டீப் லேர்னிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வெபினாரோட மெயின் கான்செப்ட். டீப் லேர்னிங் என்ற சென்ஸ் என்னன்னா, இது வந்து எம்எல் மாதிரி சிம்பிளர் அல்காரிதம்ஸ், இந்த டெசிஷன் ட்ரீ, லீனியர் ரெக்ரெஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணாது. இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க்ஸ். ஓகே, நியூரல் நெட்ஒர்க்ஸ்ன்ற சென்ஸ் என்னன்னா, இதில் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து ஸ்டாக் ஆகிருக்கும். ஸோ இதில் மல்டிபிள் லேயர்ஸ் ஸ்டாக் ஆயிருக்கனால தான் நம்ம வந்து இந்த டீப்ன்ற ஒரு டேர்மை நம்ம காயின் பண்ணுறோம். ஸோ டீப் லேர்னிங்ன்ற சென்ஸ். டீப் லேர்னிங்கில் டேட்டா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் நம்ம வந்து ஃபீச்சர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஒரு டேட்டாவும் வந்து இத்தனை பார்ட்ஸாக இருக்குது. மேனுஃபேக்சரர், மாடல், டைப், இது ஒரு டேட்டா. ஆப்பிள்னா ஆப்பிளோட இமேஜ், அதோட லேபிள். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். பட் டீப் லேர்னிங்கில் அது கிடையாது.
டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் ரெக்கக்னிஷன் ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அப்ளிகேஷன் ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் டேட்டா எப்படி கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒரு 500 மெம்பர்ஸில் 1000 மெம்பர்ஸோட ஃபோட்டோவை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவில் நான் வந்து எங்கேயுமே இதுதான் இவரோட கண், இதுதான் இவரோட மூக்குன்ற மாதிரி நான் எங்கேயும் டிஃபைன் பண்ணலை. அந்த மாடல் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி டேட்டாவை அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ என்னால் லேபிள் பண்ண முடியாத டேட்டா, ஓகே, என்னால் கிளியராக எனக்கு டேட்டா செட் மேலே இருக்க கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பட் அந்த மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ற சென்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டீப் லேர்னிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெக்கக்னிஷன், ஸ்பீச் ப்ராசஸிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் கொண்டு வரீங்க. வாய்ஸ் ரெக்கக்னிஷனில் நீங்கள் ஒரு சவுண்டில் நீங்கள் வந்து டேட்டா செட்டாக பிரிக்க முடியாது, பட் டீப் லேர்னிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான ஹார்ட்வேரில் ரன் ஆனாலும் டீப் லேர்னிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்பிக்கலி வந்து ஒரு நல்ல ஒரு ஜிபியூ தேவைப்படும், நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதிகமாக டேட்டா கன்சியூம் ஆகும். ஓகே, தென் ஃபீச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேட்டா ஃபீச்சர்ஸாக பிரிக்கிறதுக்கு பதிலாக இதில் நம்ம டேரெக்டாக டேட்டாவை கொடுத்துட்றோம். ஸோ அதுவாக ஃபீச்சர்ஸை வந்து இம்ப்ளிகேட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டென்சார்ஸ். ஸோ டென்சார்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், கரெக்டாக. ஸோ நம்பர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பயாலஜி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஸ் இருக்குல்ல, ஸோ எல்லா ஆர்கானிசமும் செல்ஸால் தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் டீப் லேர்னிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்சர்ஸ் தான். ஸோ டென்சருன்றது ஒரு டைம் லைக் நம்பர் மாதிரி. ஓகே, ஸோ டென்சார்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0D. ஓகே, ஸ்லைடில் நான் அதை மென்ஷன் பண்ணல. 0 டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவோம். என்னென்னா ஒரு நம்பர், ஓகே, ஒரு எந்த ஒரு ஹோல் நம்பராக வேணா இருக்கலாம். ஓகே, ஒரு சிங்கிள் நம்பர், அது எல்லாமே 0D அரேஞ்ச் 0D டென்சர்னு சொல்கிறோம். ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, பிபிடி நான் ஃபைனலாக ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி. தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதாவது இந்த 1D அரே. ஓகே, ஒரு இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு 1D அரே ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா போத் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு அரே ஒரு 1D அரேனா இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதாவது ஒரு 1D டென்சர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அரே ஆஃப் பைட்ஸாக இருக்கலாம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா 2D அரே 2D டென்சர் தான் மேட்ரிசஸ். ஸோ மேட்ரிக்ஸ் எல்லாருக்கும் ஐடியா இருக்குல்ல, ரோ இன்ட்டு காலம்ஸ் இருக்க எல்லா டேட்டா செட்டும் மேட்ரிசஸ் தான். ஸோ ஒரு டேபிள் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ 3D அரே ஒரு ஹையர் டைமென்ஷனல் அரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D 4D 5D. ஓகே, என் நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸில் இருக்க அரேஸ் வந்து கொண்டு வரலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் டி டென்சார்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டென்சார்ஸ்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இமேஜஸ், வீடியோஸ், ஒரு ஹையர் டைமென்ஷனல் குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஹையர் டி அரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 3D. ஓகே, ஸோ எல்லாருக்கும் வந்து பைத்தன் ஆல்ரெடி தெரியும், மிஷின் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா நம்பை ஐடியா இருக்கும். ஓகே, ஸோ நம்பை அரேக்கும் இந்த டென்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சர்ஸ் வந்து ஜிபியூவில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே, ஜிபியூவில் ஃபாஸ்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும், காம்ப்ளெக்ஸ் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு ஆடியோ வச்சு ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு வீடியோ வச்சு ஒர்க் பண்ண போகிறேன்னா நான் டேரெக்டாக அதை வந்து நியூமெரிக்கல் டேட்டாவை நான் கன்வெர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, டேரெக்டாக வந்து அதை வந்து அப்லோட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் நியூமெரிக்கல் டேட்டா மட்டும்தான் வந்து மிஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுனால நான் டென்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, பட் அரேஸ் வந்து இட்ஸ் ஓகே, பட் நான் அதான் நம்பை அரேஸ் வந்து பட் நாட் எஃபிஷியன்ட் லைக் டென்சர். ஓகேவா, ஸோ நம்பை அரேஸ் வச்சும் டீப் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3D அரேஸ் தான், நம்ம 3D டென்சார்ஸ் தான் வச்சு ஒர்க் பண்ணுறோம். ஸோ என்னென்ன டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ஒரு இமேஜில் ஹைட் இருக்கும், வித் இருக்கும், சேனல்ஸ், கலர் சேனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு
3D சீக்வன்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால இமேஜஸ் வந்து 3D அரேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், 3D டென்சர்ஸில். டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2D டென்சர் தான். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதோட பேட்சோட சைஸ் இருக்கும், இல்லை ஒரு சீக்வன்ஸ் லென்த் இருக்கும். ஓகேவா, இந்த லென்த்தில் தான் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு மென்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 2D அரே 2D டென்சர். ஆடியோவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆடியோவும் 2D டென்சர் தான். ஏன்னா டைமு, ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ நேரம் அந்த ஆடியோ ப்ளே ஆக போகுது, எந்த ஃப்ரீக்வன்சியில் ப்ளே ஆக போகுதுன்றது. தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்எல் மாடல், ஒரு டீப் லேர்னிங் மாடல்லையும் வெயிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வெயிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமீட்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ரீஜன் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகேவா, அது கூட வந்து எல்லாமே டென்சர்ஸை தான் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மாதிரி அரே டைப்பில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, டென்சர்ஸ் மட்டும் தான் வந்து நம்மளோட டீப் லேர்னிங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அதனால் டென்சர்ஸ் பற்றின ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து டீப் லேர்னிங் படிக்க போகிறீங்க, ஏஐயில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா வந்து டென்சர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பேக்வர்ட் ப்ரொபகேஷன் அண்ட் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன். பேக்வர்ட் ப்ரொபகேஷன் அண்ட் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன், அதாவது ஃபார்வர்ட் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு மிஷின் செய்யுது. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வருது. அந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டேர்மில் செக் பண்ணி பார்க்கும், ரீசனிங் பண்ணி பார்க்கும். ஓகே, ஸோ கரெக்டாக இருந்தால் ஃபார்வர்ட் பாஸ், இல்லை எனக்கு இதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் டு கம் அப் வித் பெட்டர் சொல்யூஷன்னா பேக்வர்ட் ப்ரொபகேஷன். ஸோ இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ப்ரொபகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இந்த இடத்துல தேவைப்படுறதுனால இந்த கால்குலேஷனை வந்து பெட்டராக எதில் பண்ணணும்னா நம்பையரை விட டென்சாரில் தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட்டோகிராட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகேவா, இந்த ஆட்டோகிராட் ஃபீச்சர் வச்சு நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா வந்து கிரேடியன்ட் டிசன்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம டென்சார்ஸில் வந்து கவர் பண்ணுறதுனால இது வந்து அரேஸை விட நம்பையர்ஸை விட பெட்டர் பர்ஃபார்மிங். ஓகே ஓகே ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாட் பாட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு சாட் பாட்டுன்ற சென்ஸ் என்னன்னா, நீங்கள் எல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து சில மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணோம், நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்தா அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த சாட் பாட் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியடு லெவல்ஸில் பார்த்துருப்போம். வாட்ஸ்அப்பில் சாட் பாட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பேசிக்கான ரிப்ளை தான் கொடுக்கும். பட் சாட் ஜிபிடி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமன் லைக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். உங்களோட எமோஷன்ஸ் நேரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அதுக்கேற்ற ரிப்ளைஸ் கொடுக்கும். ஓகே, ஒரு கமெண்ட்டையும் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ ஒரு சாட் பாட்டோட டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் அதோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிப்ளைஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சாட் பாட் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம கோடுக்கு யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா ஜூபைட்டர் தான். ஸோ நார்மலாக விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணுவோம், பட் ஜூபைட்டர் வந்து இட் இஸ் டெமோவுக்கு காட்டுறது வந்து ஈஸியாக இருக்குன்றனால ஐ எம் ப்ரிஃபரிங் ஜூபைட்டர். ஓகே, ஜூபைட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒன் செகண்ட், நான் உங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் லிங்க். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் டேரெக்டாக இந்த கமெண்டை போடலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக சிஎம்டிலேயே போடலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் அகெயின் கொடுத்துட்டேன். ஸோ ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஜூபைட்டர் நோட்புக்.
ஸோ நான் ஜூபிட்டர் நோட் புக்னு சொல்லிட்டு இந்த கமாண்டை கொடுத்தோடனே என்னோட கோட் எடிட்டர் வந்து நோட் புக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டேரெக்டாக அது எனக்கு ப்ரௌசரில் ஃபிட் ஆகிடும். ஸோ எது டிஃபால்ட் ப்ரௌசரோ அந்த ப்ரௌசர் சூஸ் பண்ணிட்டு அது ரன் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் ஆல்ரெடி கோடை வந்து ரைட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது டைம் ஆகுறதுனால. ஏன்னா வித்தின் 2 ஹவர்ஸில் வந்து நம்மளால எவ்வளோ பார்க்க முடியுதோ அவ்வளோ கண்டென்ட் கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு சிம்பிளான ஒரு சேட் பாட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா வந்து ஒரு டிக்ஷனரி, ஓகே, ஒரு ரெஸ்பான்சிவ்ன்ற ஒரு டிக்ஷனரியில் நான் வந்து ஒரு ரெஸ்பான்சஸ்ன்ற ஒரு டிக்ஷனரியில் ஒரு கீ அலோனா இதுக்கு இந்த ரிப்ளை இருக்கணும். ஹைதர் ஓகே ஹவ் ஆர் யூனா ஐம் ஜஸ்ட் அபவுட் பாய்னா குட் பை. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சாட் பாட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு லாஜிக் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வைல் லூப்பில் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவாக இருக்கும். ஸோ லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிடும். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் வந்தால் ப்ராப்ளம் வரும்ன்றனால. ஸோ அந்த எரருக்கு வந்து நான் இந்த மாதிரி லோவருக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஜூபிட்டர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகலையா? 1 செகண்ட். ஓகே சார். ஓகே, சாரி. ஓகே, ஸோ அகைன் நான் ரிசர்ச் பார்ட்லாம் காட்டுறேன். ஸோ நான் சிஎம்டி யூஸ் பண்ணுறேன். ஓகே, சிஎம்டி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நான் டேரெக்டாக வந்து என்னோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. நான் டேரெக்டாக இதுலேயே வந்து என்னோட ஜூபிட்டரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ரூட் டேரக்டரிலேயே. ஸோ பிப் இன்ஸ்டால் நோட் புக். ஸோ இந்த கமாண்டை கொடுத்தா எனக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ரெக்யர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்ற மாதிரி மெசேஜஸ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் நோட் புக்குன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தனா ஸோ என்னோட ப்ரௌசரில் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஸோ இந்த ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட சர்வர் கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு சிம்பிள் சாட் பாட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்பான்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டிக்ஷனரியில் நான் வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ் பேர்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை ஹலோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீ ஃபார் இன்புட்ன்ற மாதிரி, ஏதாருன்றது ஒரு ரிப்ளை. ஓகே, ஒரு 3 டைப் ஆஃப் இன்புட்டு, ஒரு 3 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ அந்த டிக்ஷனரி நான் ரன் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக். ஓகே, ஒரு வைல் லூப்பில் நான் வந்து யூஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறேன். அதை நான் லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கேஸ் சென்சிட்டிவ் இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸில் அந்த எட்ஜ் கேசஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். தென் எக்ஸிட்டாக இருந்தால், ஓகே, யூசர் இன்புட் எக்ஸிட்டாக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கெட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து யூசர் டேட்டா இருந்தால், டிக்ஷனரியோட கெட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் டேட்டா இருந்தால் அதுக்கு ரிப்ளை கொடுக்கும். இல்லைனா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டுன்ற ஒரு ரிப்ளை கொடுக்கும். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணுறேன். நான் டேரெக்டாக அலோ கொடுக்குறேன். அலோ கொடுத்தா ஏதாரும் டிஸ்பிளே ஆகுது. இல்லை வேறு ஏதாச்சும் நான் கொடுக்குறேன். ஐ ஸோ இந்த மாதிரி கொடுத்தனா வந்து அது கண்டிப்பாக வந்து ஆப்வியஸாக புரிய போகிறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேட்டா இந்த இடத்துல இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து சாட் பாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இது ஜஸ்ட்டு வந்து ஒரு லாஜிக் பேஸ்டு அப்ளிகேஷன். ஓகே, ஒரு ரூல் பேஸ்டு ப்ரோக்ராமிங். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு இஃப் எல்ஸு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ என்ன, இந்த ஒரு இன்புட்டுக்கு இது அவுட்புட்டு, இந்த ஒரு இன்புட்டுக்கு இதில் ஒரு அவுட்புட்டுன்ற மாதிரி. இதில் வந்து எந்த ஒரு லேர்னிங் இருக்காது, ரீசனிங் இருக்காது. தென் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் இருக்காது, ப்ராப்ளம் சால்விங் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ எப்படி ஏஐ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்றது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூல் பேஸ்டு சாட்பாட். ஓகேவா, ஒரு யூஸரோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீடிஃபைன்டு ரெஸ்பான்ஸை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு நல்ல ஒரு ஏஐ, ஒரு சிம்பிளான ஏஐ வந்து ஒரு ஷார்ட் டைமில் க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான ஏஐ சாட்பாட் எப்படி ஒர்க் ஆகும்னா வந்து ஒரு டேட்டா செட். ஓகே, ஒரு டேட்டா செட் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ், ஹலோனா ஹாய், ஹவ் ஆர் யூனா, ஐம் ஃபைன், பாய்னா குட் பை, இந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அந்த டேட்டா செட்லேருந்து அதை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஒரு பாட்டுக்கு நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் பார் கொடுத்து அதை வந்து எப்படி இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இப்படி நீ ரிப்ளை பண்ணலான்ற ஒரு கண்டென்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகே, தென் அதுக்கு வந்து ஒரு மாடல், அதாவது பிரெயினை கொடுக்க போகிறோம். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இப்போ டீப் லேர்னிங்ன்றதுனால நம்ம எம்எல் மாடல்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பேசிக்கான ஒரு ஏஐ பிரெயின். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் யூஸ் பண்ணி ஒரு பேபி வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கற்றுக்கிற மாதிரி தான். ஓகேவா, இட் டேக்ஸ் வேர்ட்ஸ் அஸ் இன்புட் அண்ட் கிவ்ஸ் என்னன்னா ஒரு கெஸஸ் கொடுக்கும். அது ஒரு அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து அதால் கொடுக்கும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து நம்ம வந்து அதை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரெயின் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் நம்ம ட்ரைனிங்ன்ற சொல்ல வரோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு லூப்பில் தான் இருக்கும். ஓகே, நம்மக்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கும், அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு நம்ம எக்ஸிட்னு ட்ரை பண்ணுற வரைக்கும் அகெயின் நமக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துட்டே தான் இருப்போது. ஓகேவா, ஸோ அதோட கோடை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நோட் புக் டிஸ்பிளே ஆகுதா? ஓகே, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இல்லை பைடாச் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் இதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ டென்சார்ஸோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நம்பை யூஸ் பண்ணாத காரணத்தினால நம்ம வந்து பைடாச் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நான் யூஸ் பண்ணுற கோடில் இருக்க எல்லா லைப்ரரிஸோட கண்டென்ட்டையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைடாச் தான். ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எல்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, நம்பை யூஸ் பண்ணியிருப்பீங்க, பேண்டாஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சைக்கிட்லான்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் டீப் லேர்னிங்னு வரும்போது நம்ம டென்சார்ஸ் மட்டும் தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைடாச் தான் ஒரு பேசிக் லைப்ரரியாக இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி எம்எல்ல எனக்கு ஐடியா இருக்குது பட் நான் பைடாச் வந்து எனக்கு வந்து எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா அதை எஸ்டேட் பண்ணாதீங்க, டேரெக்டாக பைடாச் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, 1 செகண்ட் இந்த அப்ளிகேஷன் டெமோ பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சூட் எழுதியிருக்கேன். என்னென்னா ஒரு ஒரு இம்போர்ட்ஸ் ஒரு ஒரு லைப்ரரி என்னென்ன பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பைடாச் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து நம்பையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சில டிபெண்டன்சி, ஓகே, சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சில லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ ஓகே, தென் பார்த்தீங்கன்னா என்எல்டிகே, ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டூல் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்எல்பி நான் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே இங்கிலீஷ் சென்டென்சஸ் கரெக்டாக. ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கும் வந்து ஒரு பாயிண்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு டாட் ப்ராடக்ட், அந்த டாட் ப்ராடக்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்எல்பி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்எல்பியிலேருந்து டோக்கனைசரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சென்டென்ஸில் இருந்து ஒரு ஒரு வேர்டாக பிரிக்கிறதுக்கு நான் என்எல்பியோட டோக்கனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் வந்து ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நான் ஒரு சிம்பிள் டேட்டா செட், ஒரு அதே தான். ஸோ ஹலோ, ஹாய் தேர், ஹவ் ஆர் யூக்கு, ஐ எம் ஃபைன், பாய்க்கு குட் பாய், ஸோ வாட் இஸ் யர் நேம்னா ஐ எம் அ சாட் பாட். இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் டேட்டா செட்டாக. ஜஸ்ட் 4 டேட்டா செட் தான். இதால் வந்து ஒரு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹலோ, இம்போர்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக, அதாவது நீங்கள் ஃப்ரம்முக்கு அப்புறமும் இம்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க காட்டுறேன். ஃப்ரம்முக்கு அப்புறம் இந்த இடத்துல இம்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இம்போர்ட்ன்ற சென்ஸ் என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன், ஒரு ப்ராடக்ட்டு, சாரி, ஒரு ப்ரோக்ராம் இல்லைனா வந்து ஒரு மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரது தான் வந்து இம்போர்ட்டன்றோட கீவேர்டு. ஓகேவா? அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஃப்ரம் எது கொடுக்குறோன்னா, இந்த பேக்கேஜ் என்எல்டிகே டோக்கனைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர போகிறது கிடையாது. எனக்கு இந்த வேர்ட் டோக்கனைஸ்ன்ற இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நான் இதுக்குள்ளே யூஸ் பண்ணணுன்றதுனால தான் நான் வந்து ஃப்ரம் இந்த பேக்கேஜ் இதை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலைஸ். ஓகே. ஸோ நம்பை ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்பின்னு டைப் பண்ண போகிறேன். ஓகே, டாஸ் டாட் ஆப்டின், ஜஸ்ட் ஆப்டின்றனால தான் நான் வந்து இந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான டேட்டா செட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்க்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1000 டேட்டா செட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. பட் நான் ஜஸ்ட்டு ஒரு 4 டேட்டா இருக்க ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது. பட் நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து டோக்கனைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒரு வேர்டையும் நான் வந்து பிரித்து எடுக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பரும் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நான் டெக்ஸ்ட்டை வந்து இந்த லைன் நம்பர் 6 வந்து டென்சார்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2D டென்சார் தான். ஸோ நான் எக்ஸ் டேட்டா ட்ரெயின் பண்ணுறேன், ஒய் டேட்டா ட்ரெயின் பண்ணுறேன். அப்புறமா இந்த சாட்பாட் மாடல், அதாவது இந்த ஒரு மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுலேயே நான் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த சாட்பாட்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இனிட் மெத்தட், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டரும் ஃபார்வர்டுன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் ஆப்ஜெக்ட், கிரைட்டீரியானு, ஆப்டிமைஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒரு இப்பாக்கும் நான் வந்து என்னோட மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த எப்பாக் ஒன்று கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு 10 எப்பாக்கும் நான் லாஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே. தென் சாட்பாட்டை பில்ட் பண்ணுறேன். சாட்பாட்டு பில்ட் பண்ணிவிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு சாட்பாட்டை ரன் பண்ணுறேன். ஸோ சாட்பாட் இஸ் ரெடி. டைப் எக்ஸிட் டு ஸ்டாப். ஸோ எக்ஸிட்னு போட்டேன்னா கோடு கமெண்ட்டில் ரிப்ளை கோடு கேட்டுருக்கேன், கோடை ஷேர் பண்ணுறேன். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, எல்லா ரிசோர்ஸும் வந்து ஃபைனலாக வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டேட்டா செட் பார்த்தீங்கன்னா ஹலோ,
ஐதா இருக்கு ஹவ் ஆர் யூ ஐம் ஃபைன். ஸோ போன கோடில் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டனோ அதுக்கேற்ற ரிப்ளை தான் வரும். அதில் இல்லாதது போட்டால் இட் கனாட் அண்டர்ஸ்டாண்ட்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்திருக்கும். கரெக்டாக? இப்போது இல்லை ஹவ் ஆர் யூ இருக்கா, நான் அது கொடுக்குறேன். ஸோ ஐம் ஃபைன் தேங்க்ஸ். ஸோ இந்த எக்ஸாக்ட் ரிப்ளை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்கு பதிலாக ஹவ் ஆர் யூக்கு பதிலாக ஆர் யூ டூயிங் குட்னு கேட்குறேன். அதுக்கும் ஸோ சேம் மீனிங்கிறதுனால ஐம் ஃபைன் தேங்க்ஸ். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அந்த மை நேம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லை. கரெக்டாக நான் வந்து இங்கே வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ பாய் வாட் இஸ் நேம் தான் கேட்டிருக்கேன் தவிர என் பேரை நான் வந்து சொல்கிற மாதிரி நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. செகண்ட். ஸோ நாங்கள் என்டர் பண்ணுறோம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து இது உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்லும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ரன் பண்ணலான்ற சென்ஸ் வந்து நீங்கள் இதில் எத்தனை லைன்ஸ் வேணால் ஒரு செல்லில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகும். ஓகே. ஸோ அட் அ டைம் என்டையர் கூட ரன் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை, நான் லைன் பை லைன் செக் பண்ணோன்னா இங்கே ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணலாம். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா கூட ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஹாய் மை நேம் இஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம கொடுத்துருக்க டேட்டா ஐம் சாட் பாட்டுன்றது எப்போ வரணும்னா வாட் இஸ் நேம், உன் பேர் என்னன்னு கேட்டால் மட்டும்தான் ஐம் சாட் பாட்டுன்னு சொல்லணும். ஆனால் நான் வந்து என் பேர் தான் சொன்னேன், ஐ மை நேம் இஸ் தினேஷ். அது வந்து எனக்கு ரிப்ளை என்ன கொடுக்குதுன்னா ஐம் சாட் பாட். ஓகே. ஒருத்தர் கிட்ட நம்ம பேரை சொன்னால் அவங்களும் அவங்க பேரை சொல்லணுன்றத ஒரு ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் இந்த சாட் பாட் இப்போ ஒர்க் ஆச்சு. ஓகே. ஸோ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஏஐ. ஏன்னா நான் அவ்வளோவா வந்து டேட்டா ஃபீட் பண்ணல, பட் இருக்கிற டேட்டா வச்சு ஒர்க் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிஐஓ ஏஓ அதாவது ஓகே. ஸோ என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து மேக்ஸிமம் தர ட்ரை பண்ணும். ஓகே. எனக்கு வந்து புரியலன்றது சென்ஸ் அவ்வளோ வந்து மென்ஷன் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சாட் பாட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதில் வந்து ஸோ மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டோக்கனைசேஷன். ஸோ டோக்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இருக்க வேர்ட்ஸை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பிரேக் பண்ணுறது. ஓகேவா? இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு அரே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஹவ் ஆர் யூ. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வேர்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு பசில் பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம் சென்டென்ஸை. ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் ஹாட் என்கோடிங்ன்ற ஒரு கான்செப்டை கவர் பண்ணுறோம். ஸோ வேர்ட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வேர்டையும் நம்ம வந்து ஒரு மேத்தாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸ்ன்ற சென்ஸ் டென்சார்ஸ் தான். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டருக்கு வேர்ட்ஸ் புரியாது, நம்பர்ஸ் தான் புரியும். ஓகேவா? அதனால் அதை வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், 0s and 1s இருக்க ஒரு லிஸ்ட்டாக. ஓகே. ஸோ ஒரு ஹலோனா 0,1,0,0,0. ஓகே. அந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு அரேவா நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க்ஸ். டீப் லேர்னிங்கில் எப்படி மிஷின் லேர்னிங்கில் எப்படி நம்ம அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ டீப் லேர்னிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறோன்னு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு பிரெயின். ஓகே. ஒரு பிரெயினை வந்து ரெப்ளிகேட் பண்ண, ஒரு ஹியூமன் பிரெயினை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேர்டுக்குள்ளேயும் அதோட ரெஸ்பான்ஸ்குள்ளேயும் இருக்க கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணும். ஓகேவா? தென் வந்து அது ரேண்டமாக தான் கெஸ் பண்ணும். ஓகே. அது எக்ஸாக்ட் ஆன்சர் கொடுக்குதுன்னு ட்ரை பண்ணுறது வந்து அதோட பெஸ்ட் கெஸ். ஓகே. ஒரு ரேண்டமான ஒரு கெஸ். ஓகேவா? தென் அதை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே. அதோட அக்யூரேசியை பொறுமையாக இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே. ஒரு ஹலோனா ஹாய் எல்லாமே ஒரே மீனிங்கில் இருக்குன்றது இந்த வேர்ட்ஸை வந்து பொறுமையாக தான் வந்து அது லேர்ன் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம்.
அதுவாக வந்து மிஸ்டேக்ஸை வந்து மிஸ்டேக்ஸை செய்யும். தென் அது ஒரு பேக் ப்ரோபகேஷன் போயிட்டு அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து லாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு இப்பாக்கை வந்து நம்ம ரன் பண்ணியிருப்போம் கரெக்டாக ரேஞ்ச் ஆஃப் 100ல். அதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்பிளே இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்குன்றதோட செக் பண்ணுறோம். ஓகே, அதுலேருந்து தான் அதோட கிரேடியண்ட்டை ரெகுலேட் பண்ணுது. ஸோ கிரேடியண்ட் டிசென்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட அல்கிரிதம் வந்து பெட்டர் ஆகிறதுக்கு ஸோ ஓவர் அண்ட் ஓவர் இதையே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஜென்ரலாக எல்லோரும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ண மாடலில் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிசல்ட் எடுக்கிறது. ஸோ 1 செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் லாஸ்ட்டாக வந்து அந்த சாட் பாட்னு சொல்லிட்டு ஒரு பில் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மாடல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த மாடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். நான் ட்ரெயின் பண்ண மாடலை இந்த அப்ளிகேஷன் இந்த சாட் பாட்டுன்ற ஒரு சிம்பிளான ஒரு வைல் லூப்பை போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் தான் இன்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா செட் எடுத்து நம்ம வந்து பாட்டுக்கிட்ட கொடுத்தோம். தென் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாடல் யூஸ் பண்ணி அது வந்து பேட்டர்ன்ஸை வந்து மேக்ஸ் டென்சர்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுச்சு. தென் அதுவே வந்து அதோட மாடலை ரீட்ரெயின் பண்ணி மிஸ்டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. தென் அதை வந்து ஒரு சாட் பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சாட் பாட் சிம்பிளாக கிரியேட் பண்ணோம். ஓகே, ஓகே, ஸோ என்ன நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென்சர்ஸ் அப்புறம் சிம்பிளான சாட் பாட்க்கு அப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்கிறோம். ஸோ என்எல்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் லைஃப் கம்யூனிகேஷனுக்கு ரிசம்பிளாக இருக்குது. இது வந்து என்எல்பி ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மல்டிபிள் லாங்குவேஜஸ்க்கு வந்து என்எல்பி வந்து சப்போர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ டீப் லேர்னிங் ஃபார் என்எல்பின்றதும் ஒரு செப்பரேட்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் அதையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மச் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஆர்என்என்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து டீப் லேர்னிங்கில் என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டீப் லேர்னிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு 2 years பேக்னா வந்து நீங்கள் ஆர்என்என்ஸ் அதிகமாக கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆர்என்என்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து இட் இஸ் கெட்டிங் அவுடேட்டட் வித் புதுசாக வர நிறையா டெக்னாலஜிஸ் வந்து ஆர்என்என்னா வந்து மோஸ்ட்லி அவுடேட் பண்ணிடுச்சு. பட் ஆர்என்என் வந்து ஒரு பேசிக் படிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? தென் ஆர்என்என் மாதிரி எல்எஸ்டிஎம் இருக்குது. ஸோ எல்எஸ்டிஎம்மும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இப்போ வரது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பேர்ட் டு சிஎன்என் ஆர்என்என் எல்எஸ்டிஎம்மை விட வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. தென் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்கேல்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென் ஏஐன்ற கான்செப்டை நீங்கள் அதிகமாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ சாட் ஜிபிடி, இமேஜ் கிரியேஷன் அல்கிரிதம்ஸ், வீடியோ கிரியேஷன் அல்கிரிதம்ஸ், இது எல்லாமே ஜென் ஏஐ கீழே வருது. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் ஆர்என்என் எல்எஸ்டிஎம்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை வந்து 1 by 1 தான் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ அது ஸ்லோவாக இருக்கும், நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்த வேர்டை மறந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொண்டு வந்தோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சென்டென்ஸையும் ஒரே நேரத்தில் படிச்சுட்டு அதுலேருந்து ரிலேஷன்ஷிப்ஸை வந்து கொண்டு வரோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர்ஸில். செல்ஃப் அட்டென்ஷன், மல்டி ஹெட் அட்டென்ஷன், பொசிஷனல் என்கோடிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட். ஸோ டிப்ளாய்மெண்ட்ன்ற சென்ஸ் என்னன்னா உங்களோட அப்ளிகேஷன், அதாவது வந்து உங்களோட மாடலை பில்ட் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்வரில் அதை ஹோஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த ஹோஸ்ட் பண்ண சர்வரில் அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு அந்த கம்ப்யூட்டிங் காஸ்ட்டு, மெமரி எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இல்லைனா வந்து நீங்கள் க்ளவுடுக்கு போகிறீங்கன்னா
ஸோ க்ளவுட் சர்வீஸ்க்கு எவ்வளோ பேமெண்ட் ஆகும் அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ டிப்ளாய்மெண்ட்ன்ற சென்ஸ் நீங்கள் எப்படி பண்ணணுன்றது அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்டாக நீங்கள் டிப்ளாய்மெண்ட்டையும் லேர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ ஒன் செகண்ட். மேடம் விக்டர் விக்டர் அவர் மீட் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்ற சென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி நியூ கான்செப்ட்ஸ் இன் ஏஐ டெக்னாலஜியில் டீப் லேர்னிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த நியூ கான்செப்ட்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 மேஜர் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் அட்டென்ஷன், பொசிஷனல் என்கோடிங், மல்டி ஹெட் அட்டென்ஷன், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ப்ரொபகேஷன். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேர்டாக, ஓகேவா, ஒரு வேர்டாக எடுத்துட்டு அதை இன்னொரு வேர்டுக்கு எப்படி அசோசியேட் பண்ணுறோம், ஒரு வேர்டும் இன்னொரு வேர்டுக்கு எப்படி அசோசியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னா அந்த சாட்பாட். ஸோ ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா அந்த அனிமலோட கேரக்டரிஸ்டிக்ஸை, பிஹேவியர்ஸையும் அந்த வேர்ட்ஸை அசோசியேட் பண்ணுறது. ஸோ இதுதான் செல்ஃப் அட்டென்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷனல் என்கோடிங். ஸோ பொசிஷனல் என்கோடிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெயின் ரீசன் என்னன்னா வந்து ஆர்என்என், எல்எஸ்டிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன், அதாவது வேர்ட் பை வேர்டு யூஸ் பண்ணுறது. ஸோ ரீட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வருதுன்றனால தான் அட் அ டைம் ரீட் பண்ணுற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டர் இருக்காது. ஓகே. அட் அ டைம் ஒரு எல்லா வேர்ட்ஸும் ரீட் ஆகும்போது எந்த வேர்டுக்கு அப்புறம் எந்த வேர்டு வருதுன்ற ஆர்டர் இருக்கிறதுனால பொசிஷனல் என்கோடிங் அந்த வேவை திருப்பி ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம பொசிஷனல் என்கோடிங்ன்ற ஒரு கான்செப்டை கவர் பண்ணுறோம். தென் மல்டி ஹெட் அட்டென்ஷன். ஸோ மல்டி ஹெட் அட்டென்ஷன்னா நம்ம செல்ஃப் அட்டென்ஷன் சொன்னோம்ல, அது அந்த ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் மட்டும் கிடையாது, ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. அட் அ டைமு மல்டிப்புள் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம்னா அட்டென்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் ஹெட்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கவர் பண்ணும். ஓகே. தென் இந்த ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்ஸ். ஸோ ஒரு டோக்கனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ்குள்ளே தான் வந்து ஸோ டோக்கன் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லேயர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து there will be an independent work that is unrelated to the next layer. ஓகே. ஸோ லேயர் நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம கவர் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது இதோட ஸ்டெபிலிட்டியை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம லேயர் நார்மலைசேஷன்ற ஒரு கான்செப்டும் கவர் பண்ணுறோம். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக செல்ஃப் அட்டென்ஷனோட ஃபார்முலா. ரெக்கார்டர் வீடியோ பி சென்டியரா
அது சென்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, சென்ட் பண்ணுவாங்க. ஸோ செல்ஃப் அட்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடல் வந்து ஒரு 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 வேர்டையும் வந்து அதை செக் பண்ணி பார்க்குது. ஸோ எந்தெந்த வேர்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேர்ட்ஸை மட்டும் அதை ரெஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து ஷி கேவ் இம் அ புக், ஓகே, ஹே லைக் இட், ஓகே, அவங்களுக்கு கொடுத்த புக்கை வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ புக்கு இட், ஓகே, ஷி கேவ் இம் அ புக், ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸில் புக் இருக்குது. ஹீ லைக்ட் இட், அவருக்கு வந்து அந்த பிடிச்சிருந்தது எதுனா அந்த புக்கு, ஓகேவா. அந்த புக்கு இட் ரெண்டுத்தையும் வந்து அசோசியேட் பண்ணுறதுல இதுதான் வந்து நம்ம சாஃப்ட் மேக்ஸ்ன்ற எந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அசோசியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேர்ட்ஸ்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து செல்ஃப் அட்டென்ஷன் கான்செப்டில் கவர் பண்ணுறோம். தென் மல்டி ஹெட் அட்டென்ஷன் அதான். ஸோ இந்த மாதிரி இதே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸில் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் பொசிஷனல் என்கோடிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டுக்கும் நம்ம ஒரு என்கோடட் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த கியூ அப்படின்றது அந்த query கரெக்டாக கொஷின், கேன்றது கீ, அதாவது என்ன ஒரு அந்த ஒரு கொஷனுக்கான ஒரு கான்ஸ்டன்ட்டு, வின்றது வேல்யூ. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இது வந்து ஒரு டாட் ப்ராடக்ட் வந்து கால்குலேட் பண்ணுது. ஓகே, இந்த டாட் ப்ராடக்ட் தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்றதோட லிட்ரல் மீனிங். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சாஃப்ட் மேக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷனுக்காக. அதாவது நம்மக்கிட்ட வந்து ஜென்ரேட் ஆன ஸ்கோரை வந்து ஒரு சிம்பிள் வேல்யூக்குள்ளே, அதாவது 0வா 1ஆ அப்படின்றத வந்து நான் வந்து நார்மலைஸ் பண்ணுன்றதுனால நான் சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷனல் என்கோடிங். ஒன் செகண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் என்கோடிங். ஸோ இது எப்படி பண்ணுறேன்னா அதான் ஃபஸ்ட் இது எதுக்கு பண்ணுறேன்னா வந்து ஒரு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எல்லா இன்புட்டையும் அட் அ டைம் ரீட் பண்ண போகுது. ஓகே, எல்லா இன்புட்டையும் அட் அ டைம் ரீட் பண்ண போகுதுன்னா தேர் வில் பி ரேண்டம் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேவா. ஆர்டர் எதுவும் இருக்காது. ஸோ ஒரு ஒரு வேர்டுக்கும் ஒரு யூனிக் வேல்யூ, ஒரு இண்டெக்ஸ் நம்பர், ஒரு பொசிஷனை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இதில் வந்து சைனு அண்ட் கொசைன், ஓகே, ரெண்டு யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பொசிஷன்ஸை வந்து வெக்டார் வேர்ட் வெக்டார்ஸாக வந்து நம்ம வந்து என்கோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தென் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஜென்ரேட் ஆகிற கண்டென்ட்டுக்கு ஒரு யூனிக் பேட்டர்ன் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் மாதிரி. இப்போ நீங்கள் லிஸ்ட்டு இல்லைனா அரேஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தானில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்லைசிங், ரேஞ்சிங் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் தட். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி ஹெட் அட்டென்ஷன். ஸோ இந்த நான் ஆல்ரெடி வந்து சிக்யூவி, ஓகே, QKV வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அட்டென்ஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நான் வந்து அட் அ டைம் வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸை கவர் பண்ணுறதுனால தான் நான் மல்டி ஹெட் QKV யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, என்னென்னா வந்து ஸோ ஒரு அட்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் பேரலாக மல்டிபிள் அட்டென்ஷன் லேயர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை ஒரே சேம் டைம் வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு ஹெட்டை வந்து இண்டிவிஜுவலாக தான் நான் ஒர்க் பண்ணோம். ஓகேவா, பட் அந்த ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கம்பைனாக இருக்கும். ஸோ அதை கம்பைன் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா கன்கேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்கேட்டனேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு ப்ரொபகேஷன். ஓகே, ஸோ எப்படி வந்து என்னோட மாடல் வந்து லேர்ன் பண்ணுதுன்றது தான் இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ப்ரொபகேஷன்ற ஒரு கான்செப்டில் கொண்டு வரும். ஸோ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன்றது சென்ஸ் என்னன்னா டேட்டா வந்து மாடலில் வந்து எப்படி வந்து பாஸ் ஆகுது டு மேக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, பட் பேக்வேர்ட் ப்ரொபகேஷன் என்ன சொல்ல வரோம்னா அந்த மாடல் வந்து எவ்வளோ மிஸ்டேக் அது பண்ணியிருக்கு, லாஸஸை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த பேக்வேர்ட் ப்ரொபகேஷன் சொல்கிறோம்.
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வெயிட்டை கிரேடியன்ட் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு கிரேடியண்ட்டும் வந்து ஒரு வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர டைரெக்டாக வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேடியன்ட் டெசன்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஒரு ஆப்டிமைசர். ஸோ வந்து ஆடம் ஆப்டிமைசர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த தான் கிரேடியன்ட்டோட ஃபார்முலா என்னன்னா மாடல் வெயிட்ஸ். ஓகே, மாடல் வெயிட்ஸை வந்து லேர்னிங் ரேட், இந்த லேர்னிங் ரேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கிரேடியன்ட்டோட வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கான்செப்ட் ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி தான் பில்ட் ஆயிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரீகேப்னா செல்ஃப் அட்டென்ஷன். ஸோ ஒரு வேர்டையும் வந்து ஒரு வேர்டு இன்னொரு வேர்டு கிட்ட அசோசியேட் பண்ணி பார்க்குது. தென் அதை வந்து நம்ம பொசிஷனல் என்கோடிங் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஆர்டர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரீட் ஆல் அட் ஒன்ஸ்ன்ற கான்செப்ட்னால நம்ம வந்து ஆர்டர் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் அட்டென்ஷன் லேயர்ஸில் வந்து நம்ம வந்து பேரலாக ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இந்த மல்டி ஹெட் அட்டென்ஷன். தென் வந்து மாடலை வந்து எப்படி ப்ரொடிக்ஷன் பண்ணி லேர்ன் பண்ணுன்றது தான் இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ப்ரொபகேஷன். அது யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த செல்ஃப் அட்டென்ஷன். ஸோ ஆக்சுவலி இந்த செல்ஃப் அட்டென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஒரு 5 minutes. ஓகே, நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோம். ஓகே, ஒரு ஆஃப்டர் 5 minutes வந்து ஒரு 20க்கு வந்து எங்கள் 25க்கு வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ. நான் ஏன் பிரேக் விட்டேன்? கண்டென்ட் முடிஞ்சு போச்சு மேடம். ஆனால் என்ன பண்ணுறது இப்போ? இன்னும் half an hour என்ன பண்ணுமா? வித்தனா காரணம் பால் போட்டு போட்டுறது. ஓகே மேடம். ஃபீட்பேக். ஓகே, டவுட்ஸ், queries. ஓகே. ஆனால் நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க.
Hi all. Thank you for waiting. Resume பண்ணலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரைட் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட். ஸோ இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு டென்ஸ்டர் ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்ச் யூஸ் பண்ணியிருந்தேன். அது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டார்ச் யூஸ் பண்ணியிருந்ததுனால நான் டேரெக்டாக NLP கண்டென்ட்டை வந்து நான் டோக்கனைஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணேன். ஓகே. பட் நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸோ லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த அந்த கமாண்ட் லைன்லேயே. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்ற லைப்ரரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் லைப்ரரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹக்கிங் ஃபேஸ்ன்ற ஒரு ஏஐ பேஸ்டு கம்யூனிட்டி ப்ளஸ் ஹோஸ்டிங் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடல். ஓகேவா? ஒரு டைலோ ஜிபிடின்ற ஒரு ஸ்மால் மாடலை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சாட்பாட் லூப் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே. இது ஜஸ்ட் வார்னிங் மெசேஜ் தான். ஓகே. இது எரர் கிடையாது. ஸோ இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டார் இங்கே டிஸ்பிளே ஆகுதுல்ல, அப்புறம் அந்த லைன் ரன் ஆகிட்டுன்றதோட ஒரு இண்டிகேஷன். ஓகே. ஸோ ஆல்ரெடி ஜிபிடி சாரி ஜூபைட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும். ஓகே. இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாட்பாட் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட வந்து ஒரு இன்புட்டை வந்து டோக்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு சாட் ஹிஸ்ட்ரி கொடுக்க போகிறோம். அதில் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைலோ ஜிபிடின்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நியூமரிக்கல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டோக்கனைஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம். தென் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம். அதாவது ஒரு பெட்டர் ரெஸ்பான்சஸ் கொண்டு வரதுனால ஒரு ஹிஸ்ட்ரி ட்ராக் பண்ணுறோம். அப்புறமா நம்ம வந்து இந்த மாடலை வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு, அதாவது வந்து இந்த மாடலை வந்து ப்ரெடிக்ஷனுக்கு ரிப்ளைஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இந்த லைன் ரன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ 2 லைனாக ரன் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து டைலோ ஜிபிடின்ற ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டோக்கனைசர். ஓகேவா? இது வந்து நம்பர்ஸ் டெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆட்டோ டோக்கனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம். இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏஐ மாடலில் வந்து லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகேவா? ப்ரீ ட்ரெயின்டு மாடலில் லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ சாட் பாட் இஸ் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீவியஸ் சாட் டேட்டா எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகும் போகுது. ஓகேவா? ஸோ என் மாடல் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் போதும் சரி, ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போதும் சரி, எல்லாமே இந்த சாட் ஹிஸ்ட்ரின்ற இதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும்.
தென் நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து என் சாட் பாட் கிட்ட பேச போறேன். ஸோ நான் வந்து ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து எக்ஸிட்னு டைப் பண்ற வரைக்கும் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கணுன்றனால. ஓகேவா? ஸோ என்ன டைப் பண்ணாலும் எனக்கு எதில் ஸ்டோர் ஆகும்னா இந்த யூசர் இன்புட்ன்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? தென் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து என்னோட இன்புட்ஸ் வந்து டோக்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோக்கனைஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோக்கனைசர், அதாவது நான் இம்போர்ட் பண்ண டோக்கனைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொடுக்குற இன்புட்டையும் வந்து சாட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு அப்பன் பண்ண போகுது. அப்பன் பண்ண டேட்டாவை வந்து டேரெக்டாக நான் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? அந்த சாட் ஹிஸ்ட்ரியவே நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதை வந்து அந்த ஏஐ மாடல் வந்து ப்ராசஸ் பண்ணும். இதில் அந்த இஓஎஸ் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இஓஎஸ் டோக்கன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டோக்கன். ஓகேவா? எந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகுது, எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகுதுன்றது தான் வந்து இந்த இஓஎஸ் டோக்கனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தென் அந்த ரிட்டர்ன் டென்சார், இந்த ரிட்டர்ன் டென்சார் ஈக்குவல் டு பிடி அப்படின்னு போட்டிருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் பைடாச் டென்சார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து இந்த ரிட்டர்ன் டென்சார் ஈக்குவல் டு பிடின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த லைனை ரன் பண்ணுறேன். ஸோ லைன் ரன் ஆகுது, என்கிட்ட இன்புட் கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டா செட்டை நான் ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து ப்ரீ ட்ரெயின்டு டேட்டா செட் யூஸ் பண்ணுறேன், ப்ரீ ட்ரெயின்டு மாடல் யூஸ் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோக்கலாக ஏஎம்பிசியில் தான் ரன் ஆகிறதுனால எனக்கு கார்ட் ரெயில்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதோட டெண்டன்சி என்னவோ அதை வந்து நான் என்னால் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஹாய், ஸோ ஹாய், how are you? அதுவும் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லுது. ஏன்னா இது நம்ம இன்னும் சரியாக ட்ரெயின் பண்ணலை, பட் பொறுமையாக தான் ட்ரெயின் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் லூப்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷன் நம்ம இது பண்ணும்போது நம்ம வந்து அந்த மாடலை நம்ம வந்து இம்ப்ரூவ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சேவ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னா ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுது. அதாவது அந்த ஏஐ வந்து ஒரு இன்புட்டை ரீட் பண்ணிட்டு ஒரு பாசிபிளான ப்ரொடிக்ஷனை தான் வந்து அது கொடுக்குது. ஸோ அதோட பெஸ்ட் பாசிபிள் ரெஸ்பான்ஸாக அது கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேக்ஸ் லென்த்னு கொடுத்துருப்பேன் 1000. ஓகே, ரெஸ்பான்ஸ்க்கு. ஸோ மேக்ஸ் லென்த் 1000னா ஸோ இதுதான் வந்து ஓவர்லி லாங் ரிப்ளைஸ் வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப அதிகமாக கொடுக்க வேணான்றதுனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டோக்கன் ஐடி எது கொடுத்துருக்கேன்னா வந்து எம்டி ஸ்பேஸை வந்து இந்த எண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் டோக்கன் கொடுக்கறதுக்காக, ஸோ லைன் என் பண்ணுன்றத ஒரு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இந்த ஒரு பராமீட்டரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏஐ மாடலும் டோக்கனைசரையும் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் வந்து யூசர் கிட்ட வந்து ஒரு இன்புட் வாங்குறதுக்கு நம்ம வந்து ஒரு பராமீட்டர், அதாவது வந்து ஒரு இன்புட் பராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். தென் அந்த இன்புட்டை வந்து டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது ஏஐக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் புரியுறோன்றதுனால நம்ம டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுலேருந்து ஏஐ வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த சாட் பாட்டில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸை ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரோட நம்ம பேசிக் கான்செப்டாக இந்த டாட் ப்ராடக்ட்டை நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த அட்டென்ஷன் கால்குலேஷன், ஸோ இந்த அட்டென்ஷன் கால்குலேஷனை பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா
ஒரு வேர்டுலையும் எவ்வளோ அட்டென்ஷன் வந்து இன்னொரு வேர்டுக்கு கொடுக்க முடியுதுன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கார் இஸ் ரன்னிங் ஆன் த ரோடு, இட் இஸ் ரன்னிங் இன் 60 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு போடுறோம்னா காரு இட். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் ஒரு 2 வேர்டுக்கான அசோசியேஷன். ஓகே, அதுதான் நம்ம வந்து அட்டென்ஷன் சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணுது, அதாவது எம்படிங்ஸ். ஓகே, அதாவது ஒரு நியூமெரிக்கல் டேட்டாவா. இப்போ வந்து ஒரு கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மல்டிபிள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸோட இருக்கிற ஒரு டேட்டாவாக இருக்கும். 1.2, 0.3, 0.8ன்ற மாதிரி ஒரு ஒரு எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணுது. தென் நம்ம queries கிரியேட் பண்ணுறோம், கீஸ் கிரியேட் பண்ணுறோம், வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கும் 3 வெர்ஷன் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து query அப்படின்னா என்னன்னா நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன தேவை, வாட் ஆம் ஐ லுக்கிங் ஃபார்ன்றது தான் query. கீ அப்படி பார்த்தீங்கன்னா என்னன்னா வாட் டு ஐ கண்டெயின். ஓகேவா, என்கிட்ட என்ன இருக்கு, அதில் என்ன இருக்குன்றது தான் கீன்னு சொல்கிறோம். வேல்யூ அப்படின்றது என்னன்னா நான் என்ன கொடுக்கணும், நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றது தான் என்னோட வேல்யூ. ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து என்னோட டாட் ப்ராடக்டை நான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதாவது queryக்கும் கீக்கும் இருக்க டாட் ப்ராடக்ட். ஸோ query அப்படின்றது ஒரு வேர்டோட query, கேன்றது அனதர் வேர்டு. ஸோ இது கிட்ட இருக்க சிமிலாரிட்டி ஸ்கோரை நான் வந்து கால்குலேட் பண்ணுவேன். சிமிலாரிட்டி ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதான் அட்டென்ஷன் சொல்கிறோம். ஹை ஸ்கோராக இருந்தால் மோர் அட்டென்ஷன், லோ ஸ்கோராக இருந்தால் லெஸ் அட்டென்ஷன். அதாவது இந்த 2 வேர்டுக்குள்ள எப்படி நம்ம வந்து சிமிலாரிட்டிஸ் கால்குலேட் பண்ணுறோம், கரெக்டாக எப்படி தெரியுது, கார்னா 8 தான், இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த 2 வேர்ட்ஸும் அசோசியேட் எப்படி ஆகுதுன்றது தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, என்னன்னா 1 செகண்ட். ஓகே, கேட் ஷார்ட் ஆன் த மேட். ஓகே, ஸோ வந்து ஒரு மேட் மேலே ஒரு கேட் வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேர்ட்ஸ் இருக்கு, கேட்டு, சாட், மேட். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெரி வெக்டார்ஸ் என்னென்ன இருக்கும்னா வந்து கேட்டுக்கு கியூ இருக்கும். ஓகே, செகண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டு தான் வந்து என்னோட query. ஓகே, இதில் சாட் அண்ட் மேட் 2 வேர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கு. ஓகேவா, இந்த வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எது வந்து இந்த கேட்டுக்கு வந்து அதிகமாக வந்து ரிலேட்டடுன்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்டுக்கு 1, 2, 3 அப்படின்ற வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா, சாட்ல வந்து 111 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குன்னா மேட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 0, ஃபார் எக்ஸாம்பிள் 1, -1 இருக்கு. ஓகே, இதோட கே வேல்யூ வந்து ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கும் இந்த ஷார்ட்ன்ற வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கியூக்கும் இந்த கேக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ டாட் ப்ராடக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 வரும். பட் மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டாட் ப்ராடக்ட் வேல்யூ ஹையர் டாட் ப்ராடக்ட் இருந்தால், அதாவது 6 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேட் இந்த queryக்கு இந்த கீ வந்து ரொம்ப அசோசியேட்டடான query அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆகுது. பட் இந்த கியூக்கும் இந்த கேக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஓகேவா, -1 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, -1 வரும். அதனால இது வந்து லெஸ் ரிலேட்டட் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட லேர்னிங் மெத்தட். ஓகேவா, டாட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லேர்ன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் -1 இருக்கு, 6 இருக்குன்னா இதை வந்து நான் சாஃப்ட் மேக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, சாஃப்ட் மேக்ஸ் பண்ணிட்டு நான் அதை வந்து
ஒன்னுக்கு நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஒன்னுக்கு கொண்டு வரும்போது அதோட வேல்யூ வந்து இதர் 99% இருக்கும், இல்லைன்னா 1% இருக்கும். ஸோ ஸ்டாட்டோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 99% இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதோட அந்த NLP ப்ரோக்ராம், அதாவது ப்ரீ ட்ரெயின்டு மாடல் ஒர்க் பண்ணும்போது ஸோ அதுக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ ஜென்ரல் ரீகேப் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டென்ஷன் வந்து டாட் ப்ராடக்டை வச்சு வேர்ட் சிமிலாரிட்டியை மெஷர் பண்ணுது. ஸோ பிக்கர் டாட் ப்ராடக்ட்னா வேர்ட்ஸ் வந்து மோர் ரிலேட்டட். தென் சாஃப்ட் மேக்ஸ் வந்து ஸ்கோர்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணி அட்டென்ஷன் விஜெட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது, அதாவது அட்டென்ஷன் ஆப்ஜெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது, இல்லைனா வெயிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து டேட்டாலேருந்து கற்றுக்குதே தவிர ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ்லேருந்து கற்றுக்கல. ஸோ இதுதான் வந்து டீப் லேர்னிங்கில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது கவர் பண்ணுற கான்செப்ட்ஸாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட செஷனோட எண்டிங்க்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாச்சும் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்ற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் அண்ட் queries ஏதாவது இருக்கா? ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க, டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. இதில் அதிகமாக கால்குலேஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா டீப் லேர்னிங்கில் இந்த மாதிரி அதிகமாக இன்வால்வ் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணுமா, அப்படியே ஃபார்முலா வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி. ஓகே, ஏன்னா ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்செப்ட் வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து CNN வந்து அதிகமாக ட்ரெண்டில் இருந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் RNN வந்துச்சு, LSTM வந்துச்சு. பட் இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து மீதி 3 டெக்கையும் வந்து அவுட் பண்ணனால நான் அந்த 3 டெக்கையும் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் பண்ணணுன்ற சென்ஸில் நீங்கள் படிக்கணும்னு நெசசிட்டி இல்லை, அதாவது இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரும்போதும் வந்து அதுக்கு ஏற்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டெக்னாலஜி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ AI ரிலேட்டடாக நெக்ஸ்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ஏஐ கவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ஏஐன்ற சென்ஸ் என்னன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஏஐனா சாட் ஜிபிடி, வீடியோ ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன், கண்டென்ட் ஜென்ரேஷன், இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்கிறோம். ஜென்ரேட்டிவ் ஏஐ கவர் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன கவர் பண்ணலாம்? ஏஜிஐ கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஏஜிஐனா ஆல்ரெடி யாருக்கா ஐடியா இருக்கா? நல்லா தூங்கிட்டீங்களா? ரொம்ப போர் அடிச்சு போல. ஓகே, ஸோ வந்து ஏஜிஐ கான்செப்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வர ஏஐ டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் யூனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சென்னையில் தான் இருக்கேன். ஸோ யூனிக் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க.